பார்க்கணும். மீம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. ஆனா வீக்லி மார்க்கெட் ஷேர் கெயின்ல மீம்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. ரவி, நான் வந்து மீம்ஸ் பண்ணாதீங்கன்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மீம்ஸ் வந்து ஒரு ரேண்டம். ஓகே, இது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி. ஸோ இது நீங்கள் பெட் பண்ணலாம், ஆனால் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். இது வந்து நம்ம ஹைவேல வந்து பைக் ஓட்டுற மாதிரி. ஓகே, இதில் கண்டிப்பாக காசு பண்ண முடியும், ஆனால் நிறைய லக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். எப்போ பம்ப் ஆகும் எப்போ பம்ப் ஆகாதுன்னு தெரியாது. நான் வந்து மீம் காயின்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த வாரமே 30% கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, 50% கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அண்ட் கம்மியானதுக்கப்புறம் திருப்பி மேலேயே வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ எத்திரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தான் போயிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் வந்து சொல்லலாம், வித்துறாதீங்க, கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ட்டு. அண்ட் என்னதான் நடந்தாலும், அண்டர் பர்ஃபார்மே பண்ணாலும் எத்திரியம் தான் இன்னும் நம்பர் 2ல இருக்குது. ஓகே, ஸோ மீம் காயின்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஃபோமோ. அது மேலே போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் வாங்குறோம், ஆனால் ஏன் மேலே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஏன் கீழே வருதும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு ரீசன் நமக்கு அதுக்கு பின்னாடி தெரியல அப்படின்னா வாங்குறப்ப நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ மீம் காயின்ஸ் வாங்குறீங்கல்ல, ஆர் யூ பையிங் இட் ஃபார் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம்? என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் வந்து யூ திங்க் யூ ஆர் பையிங் இட் ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம். ஏன்னா லாங் டேர்மில் யூ டோன்ட் நோ வை யூ நீட் மீம் காயின், வெதர் இட் வில் ஒர்க் அவுட் ஆர் நாட். நம்ம வந்து காசு பார்க்கணுங்கிறதுக்காக தான் வாங்குறோம். ஸோ காசு பார்க்கணுங்கிறதுக்காக வாங்குறப்ப இட் இஸ் ஈஸியர் டு மேக் ஆர் லைக் லோவர் ரிஸ்க் டு பை அ பிட்காயின் ஆர் எத்தீரியம். ஏன்னா லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் கழிச்சும், இப்போ நான் கோமாக்கு போகிறேன் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சும் பிட்காயினோ எத்தீரியமோ கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். சொல்லானா there is like 70%, 80% chance it will still be there. But மிச்ச காயின்ஸ்க்கு நம்ம மாதிரி சொல்ல முடியாது. யூனிஸ்வாப் probably it will be there. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க காயின்ஸை when you are going and investing, this confidence is there. அந்த மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸ் எனக்கு மீம் காயின்ஸில் இல்லை. நானுமே மீம் காயின்ஸை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் லாபமும் பார்த்துருக்கேன், சில மீம் காயின்ஸில் நஷ்டமும் பட்டிருக்கேன். தட் இஸ் மை பர்சனல் டிசிஷன். பட் ஆஸ் அ எஜுகேட்டர் நான் எல்லாருக்கும் சொல்கிறப்ப இது புரிய வைக்கிறது என்னோட கடமை. நீங்கள் மீம் காயின்ஸில் 5% இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து போன வீடியோஸும் சொன்னேன். நீங்கள் இப்போ வந்து மொத்தமாக 100 rupees கிரிப்டோவில் போடுறீங்கன்னா ஒரு 50 rupees பிட்காயினில் போடுங்க, ஒரு 20 rupees எத்திரியமில் போடுங்க, 10-20 rupees நீங்கள் வந்து பிஎன்பி, சொலானா, ட்ரான், அதுக்கப்புறம் வந்து செயின் லிங்க், யூனிஸ்வாப், ஹைப்பர் லிக்விட், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க காயினில் போடுங்க. மிச்சம் ஒரு 5% வந்து மேபி யூ கேன் டேக் ரிஸ்க் இன் மீம் காயின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுவே ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 5% இருக்கும் 7.5%. ரைட். இன்னொரு முக்கியமான ரீசன், பிட்காயின் கோஸ் த்ரூ சைக்கிள்ஸ். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரைட். பிட்காயின் வந்து 2016-17 நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப $1,000 கம்மியாக இருந்துச்சு. இட் வெண்ட் ஆல் த வே அப் டு $20,000. அங்கேருந்து குறைஞ்சு இட் வெண்ட் டு வாட் 1,500 லைக் $3,000 போச்சு நினைக்கிறேன் அந்த டைமில். 2019 டிசம்பரில் இட் வெண்ட் டு அன் ஆல் டைம் லோ அரௌண்ட் $3,000. திருப்பி அங்கேருந்து இட் வெண்ட் டு 50 lakhs, ரைட், அப்ராக்சிமேட்லி $65,000 இன் 2021. அங்கேருந்து திருப்பி வந்து 16 lakhsக்கு வந்துச்சு, ரைட், கிட்டத்தட்ட $20,000 வந்துச்சு. திருப்பி அங்கேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.1, அதாவது 93 lakhsக்கு வந்திருக்கு பிட்காயின். ஸோ வென் பிட்காயின் கோஸ் த்ரூ தி சைக்கிள்ஸ், ஆல் அதர் காயின்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ தி சைக்கிள், ரைட். இப்போ பிட்காயின் வந்து பீக் அடைஞ்சு ஒரு பேர் மார்க்கெட் ஆரம்பிக்குது அப்படின்னா லாட் ஆஃப் தோஸ் காயின்ஸ், பிட்காயின் வந்து 70% கிராஷ் ஆகும் ஹிஸ்டாரிக்கலி. மிச்ச காயின்ஸ்ல 90-95%, 100% கூட கிராஷ் ஆகும், ரைட். அண்ட் லாட் ஆஃப் தெம் ஆர் நாட் அலைவ் ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள், ரைட். ஸோ ஷார்ட் டேர்மில் மீம் காயின்ஸ் மைட் அவுட் பர்ஃபார்ம், பட் லாங் டேர்மில் பிட்காயின் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையர். தேர் ஆர் 1 or 2 காயின்ஸ் லைக் ஷிபா இனு, டோஜ், தே ஹவ் கிவன் அவுட்சைஸ்டு ரிட்டர்ன்ஸ், ரைட். நீங்கள் டோஜ் எப்போ ஏர்லியாக வாங்கியிருந்தீங்கன்னா சம லாபம், ஷிபா இனுலாம் வந்து யோசிக்க முடியாத லாபம், ரைட். ஆனால் பிட்காயின் வந்து என்னன்னா ஒரு கன்ஃபார்மான லாபம். இது வந்து நம்ம வந்து ஒரு ரிலையன்ஸ்லையோ ஹெச்டிஎஃப்சிலையோ பெட் பண்ணுற மாதிரி, கோல்டில் பெட் பண்ணுற மாதிரி, ரைட். நீங்கள் அதிகமாக ரிஸ்க்லாம் எடுக்கல, ஆனாலும் லாபம் பார்த்துட்டீங்க. இன்னொருத்த வந்து உயிரை கொடுத்து ரிஸ்க்லாம் எடுத்து இவ்வளோ லாபம் பார்த்துருக்கான். போத் ஆர் நாட் ஈக்குவல், ரைட். ஸோ மீம் காயின் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அளவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, அளவாக ரிஸ்க் எடுங்க. அதில் நீங்கள் கண்டினியூஸாக காசை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் மீம் காயின்ஸ். உங்களால் காசு பண்ண முடியுதுன்னா தென் யூ கேன் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட். Start investing up to 10%, 15%, even 20% if it works out for you. Work out ஆலனா stop investing in meme coins. Stick to நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிட்காயின்ல, எத்திரியம்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது ஈஸி. ஏன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை, வாங்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான், ரைட்.
மீம் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ மேலே போகுதுன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும், எப்போ கீழே வரப்போகுதுங்கிறத கெஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். ஸோ திஸ் இஸ் வை ஐம் சேயிங் ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் மீம் காயின்ஸ் ஆர் ஒன்லி இன்வெஸ்ட் 5% இன் மீம் காயின்ஸ். அண்ட் நோ மேட்டர் ஹவு மச் ஐ ஸ்டடி தி மார்க்கெட், நெக்ஸ்ட் வீக் ஒரு மீம் காயின் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஒன்று நான் சொல்கிறேன், இப்போ ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீம் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 90% 95% கிராஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷீபா இனுலையோ டோஜ்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா புல் மார்க்கெட் ஆரம்பிக்கிறப்ப ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது பம்ப் ஆகலை. பிட்காயின் பம்ப் ஆகிறப்ப எல்லா மீம் காயின்ஸ், ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து கூடவே சேர்ந்து பம்ப் ஆகும் அண்ட் இதில் அவுட் பர்ஃபார்ம் பிட்காயின். ஆனால் ஒரு புல் மார்க்கெட்டோட ஒரு மெச்சூரான சைக்கிளில் கொஞ்சம் நம்ம பீக் பக்கத்து இருக்கப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிட்காயின் 10-20% கிராஷ் ஆச்சுன்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் 40% 30% கிராஷ் ஆகும். மீம் காயின்ஸ் 90% கூட கிராஷ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி ஹை ரிஸ்க் ரைட் நோ. ஸோ திஸ் இஸ் மை ரேஷனல் ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் மீம் காயின்ஸ். ஏன்னா நம்ம சைக்கிளில் வந்து ஒரு 50-60% தாண்டிட்டோம், ரைட்? பீக் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து மீம் காயின்ஸ் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. But of course, you can make money in the short term by trading meme coins. Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.